எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோக்கர் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியான பிறகு இந்த திரைப்படம் குறித்து முகநூல், வாட்ஸ்அப் என அனைத்து புது யுக வடிவங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்களிலும் அதிகம் பேசப்பட்ட, பாராட்டப்பட்ட, விவாதிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக மாறியிருக்கிறது. இந்த திரைப்படம் கடந்த சில 10 ஆண்டுகளில் தமிழ் திரையுலகம் பேச துணிந்திராத சமகால அரசியலை விமர்சனத்துடன் பகடி செய்து வெளியாகியிருக்கக்கூடிய ஒரு ரகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. பல்வேறு வர்ணனைகள் ஒரு புறத்தில் வைக்கப்பட்டாலும் 2 தளங்களில் விமர்சனங்களும் ஜோக்கர் திரைப்படத்தின் மீது வைக்கப்படுகிறது. ஒன்று, இது ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் வடிவத்தோடு ஒட்டு சேரவில்லை என்கிற ஒரு விமர்சனமும், மற்றொன்று அதிக கருத்துக்களை ஒரு குவியலாக இந்த திரைப்படம் வைத்திருக்கிறது என்கிற அடிப்படையிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் புதுமுக நட்சத்திரங்கள், 2வது படத்தை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தயாரிப்பாளருக்கும் போதிய முன்னனுபவங்கள் இல்லை என்கிற பல்வேறு சினிமாவுக்கு சொல்லப்படக்கூடிய பல்வேறு தினசரி பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றி வெளியாகக்கூடிய இந்த ஜோக்கர் சொல்ல விளைந்தது என்ன, மக்கள் கற்றுக்கொண்டது என்ன என பல கேள்விகளை ஒட்டி இன்றைக்கு நேர்பட பேசாமல் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாஃப்டா திரைப்படக் கல்லூரி நிர்வாகியும் தயாரிப்பாளருமான திரு கோ தனஞ்சயன், ஜோக்கர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராஜமுருகன், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி ஆகியோர் இணைகின்றனர். விவாதிக்கலாம். திரு ராஜமுருகன், உங்களிடமிருந்து தொடங்குறேன். வெளியான போது 130 திரையரங்குகள் நான் நினைக்கிறேன். ஆனால் நியூ மீடியாவில் வந்த பல்வேறு பாராட்டுக்கள், அப்படியே பேச்சுவாக்கில் வந்த அந்த இதெல்லாம் தியேட்டரில் அதிகரித்து கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிந்திருக்கிற சூழலில் ஜோக்கர் வெற்றியாக இருக்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா, இல்லை என்ன ஜோக்கர் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த படம் எடுக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன அன்று கிடைத்த வரவேற்பை விட அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே ஷோஸ் அதிகமாக இருக்குது, மக்கள் திரள் அதிகமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 2ஆம் நாள் 3ஆம் நாள்லேருந்தே அது தொடங்கிருச்சு. அது இந்த படத்திற்கு இப்படியான விஷயங்கள் நேர்ந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் எடுக்கப்பட்டதுங்கிறது முழுக்க முழுக்க ஜனங்களை பற்றிய ஒரு படம். ஒரு எளிய மனிதனின் குரல், சமூக அதிகாரத்தில் இன்றைக்கு ஒரு எளிய மனிதனின் குரல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு படம். இந்த படம் நாங்கள் செய்த விளம்பரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி முழுக்க இந்த சமூக ஊடகங்களின் குரல், சாமானிய மக்கள் இதை பார்த்தவரின் குரல், இதன் மூலமாகவே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது, அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது இந்த திரைப்படத்துக்கு கிடைத்த முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய முதல் கேள்வியை சற்று 2வது கேள்வியை வச்சுட்டேன். முதல்ல அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினைத்தேன். சமகால அரசியலை விமர்சிக்காத இடமே இல்லாமல் எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கீங்க. கடைசியாக கடமலை குண்டில் நடந்த பழங்குடியின மக்கள் மீதான வன்கொடுமை முதல் தொடங்கி ரோஹித் விமலால இருந்து எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கீங்க. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இல்லை, இதை ஏன் தைரியம்னு சொல்றீங்கிறது என்னுடைய ஆச்சரியம். இது இந்த கேள்விதான் பலரிடம் இருக்கு. அதுல ஒரு துணை கேள்வி அவங்க வைக்கிறாங்க, எப்படி சென்சார் இதை விட்டாங்க அப்படின்னு. ஜோக்கர் பார்த்து வந்த முதல் விமர்சனமே இதான், முதல் கேள்வி இதுவா இருக்கு. ஆச்சரியத்தோட தான் வெளில வர்றாங்க. எப்படி சென்சார் அனுப்பிச்சாங்க, எப்படி இந்த டைரக்டர் தைரியம் வந்துச்சு, எப்படி இந்த ப்ரொடியூசர் தைரியம் வந்துச்சுன்னு அந்த கேள்வி தான் உங்களிடம் வைக்கிறேன். நிச்சயமா அதான் தொடர்ந்து இப்படியான கேள்வி வைக்கப்படுவதற்கு இல்லையா, இப்படியான ஒரு படைப்பை எடுப்பதற்கு தைரியம் தேவை அப்படிங்கிறதே அபத்தம்னு நான் நினைக்கிறேன். இது தன்னியல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித தாக்குதல்கள், தனி மனித விமர்சனங்கள் அல்லாமல் இந்த ஜனநாயகத்தில் எதை பற்றியுமான நியாயமான விமர்சனத்தை வைக்கக்கூடிய உரிமை எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது. அப்படி ஒரு எளிய மனிதனாக என்னுடைய குரல் தான் இந்த சினிமா. ஸோ இந்த சினிமாவில் நான் முதல்ல சொல்ல விளைந்த விஷயமே கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு தளத்தை அமைப்பது தான். நான் அடிப்படையில் பத்திரிகைக்காரனாக என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். ஸோ பத்திரிகையிலையோ சமூக ஊடகங்கள்லையோ நம்மால் அரசியல் குறித்து பேச முடியுது. நம்ம திறந்த அதில் அதற்கான ஒரு சுதந்திரம் ஏன் சினிமாவில் இல்லை, அல்லது அது குறித்தான பயம் இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி அது குறித்தான பயம் ஏன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது மீதான என்னுடைய அதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தை உருவாக்கணுங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இந்த படம், அந்த எக்ஸ்பிரஷன் தான். அதனால் இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போதோ இதை எடுக்கும் போதோ எனக்கு நிஜமாவே எது குறித்துமான பயம் இல்லை. எனக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை எடுத்த ட்ரீம் வாரியர்ஸ் எஸ் ஆர் பிரபு, பிரகாஷ் சார், அவங்களுக்கு முழுக்க அது இல்லைங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன்.
இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்ல எதை சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது சினிமால ரொம்ப முக்கியம். நுண்ணரசியலே பேசுற திரைப்படங்கள் பல சமீபத்துல வந்துருச்சு. இந்த விசாரணையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்பு ஒரு சில திரைப்படங்கள் நுண்ணரசியலை ரொம்ப பேசி. ஆனா இது நுண்ணரசியலையும் தாண்டி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்கிரிப்டா தான் இது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கதான் அந்த நான் ஏற்கனவே என்னோட முன்னுரையில சொன்ன அந்த 2வது கட்ட விமர்சனம் ஒரு குவியலாக, கருத்து குவியலாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல பேசிடணும்ன்ற ஒரு அவசரத்தை ராஜமுருகன் காட்டியிருக்கிறாரு. ஒரு விஷயத்துக்குள் ஆழமாக செல்லாமல் அனைத்தையும் தொட்டிருக்கிறாருன்றாங்களே, இந்த விமர்சனத்தை ஆரோக்கியமான விமர்சனமாக பார்க்கிறீர்களா இல்ல புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் அதற்கான தேவை இருக்கிறது. நான் அப்படிதான் அந்த பாத்திரத்தை வடிவமைச்சிருக்கேன். நான் அந்த கதைக்கு வெளியில போய் ஒரு அரசியலை பேசணும்னு நான் நினைக்கல. இந்த படத்தின் கதாபாத்திரங்கள் மன்னன், பொன்னூஞ்சல், இசை அப்படின்னு அந்த முதல் பாதியில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் 3மே அரசியல் நிமித்தமா பேசக்கூடிய இடத்தில் இருக்கின்றன. அது பேசுறது தான் இந்த படத்தின் முதல் பாதியாக வருகிறது. அதனால தான் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய தேவை அங்கே இருந்தது. அதனால இந்த கதையிலேயே அதுக்கான தேவை இருக்கும்போது அதை செய்யறதுக்கான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. அது நல்ல விஷயம் தானே. ஸோ நான் இது ஆர்ட் ஃபார்ம்லேருந்து வெளியில் வந்து செஞ்சுதான் நினைக்கல. நிச்சயமா திரு தனஞ்சயன், பல 100 கோடி செலவில் எடுக்கப்படுற படங்கள் வெளியான உடனே பாக்ஸ் ஆஃபீஸை நிரப்பிடுது. ஒரு வாரத்தில் இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்லாம் வர்ற திரைப்படங்கள் வர அதே காலகட்டத்தில் ஜோக்கர் போன்ற ஒரு திரைப்படம் சினிமாக்குன்னு ரெகுலரா பல பலவீனங்கள் சொல்லுவாங்க. புதுமுகத்தை வச்சு எடுத்தா போகாது, புது டைரக்டர்னா போகாது, புது ப்ரொடியூசர்னா போகாது. இந்த படம் எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மக்கள் வரவேற்பு இதுக்கு இருக்காதுன்னு சொன்ன அந்த மித்த ஜோக்கர் உடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா உடைச்சிருக்கு. ஜோக்கரை பொறுத்தவரை வந்து வரவேற்பு இருக்காதுன்னு யாரும் நினைக்கல. இது என்ன மாதிரி படம் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரே இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த படம் டைட்டில் ஜோக்கர், ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு ஜோக்கர் அப்படின்ற வார்த்தை. அது பிறகு அந்த வந்த லைன்ஸ், அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருந்தது. ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் கோவணம் கட்டிட்டு நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு தைரியமான ஒரு முயற்சி. என்ன அசட்டு தைரியம் கிடையாது, ஒரு அசாத்திய தைரியம் இது. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு முன்னோடி நீங்கள் நிறைய பார்க்கணும். இப்போ தமிழ் சினிமாவில் முன்னோடிகள் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் சார் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்ற ஒரு கதை எடுத்து மாபெரும் வெற்றி. அந்த படமும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். ஒரு சமகால இஷ்யூ, அன்னைக்கு தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து பெரிய லெவலில் சர்க்காஸ்டிக்காக எந்த அளவு இன்னும் அரசியல் இதை பாதிக்குது அப்படின்னு காமிச்சிருந்தார். அதே மாதிரி அச்சமில்லை கொண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றார். இது வந்து தமிழ் சினிமாவில் காலங்காலமாக தொண்டுபட்டு வர விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம், அதாவது சமகாலத்தில் மக்களை பாதிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சிறப்பான முறையில் தரும்போது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அமைதிப்படை வந்து ஒரு சர்க்காசம் பிளஸ் காமெடியோட சேர்ந்த ஒரு படம். அது வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. அதே மாதிரி முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்ப்ளீட்லி பரோடி மாதிரி ஒரு காமெடி மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய முன்னோடிகள் இருக்கு நம்மளுக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் எப்பவுமே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த திரைப்படம் சமகால இஷ்யூஸை அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதனால ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்தது. 2 விஷயம். ஒன்று வந்து குக்குன்ற படம் ஒரு அழகியல் சார்ந்த ஒரு படம், ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்திருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, ராஜமுருகன் வந்து கண்டிப்பாக டைரக்டர் சார் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இது என்ன சொல்ல போகுதுன்ற ஒரு வரி தான் இருந்தது. சென்சர்ல யூன் வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பெரிய கான்ட்ரவர்சி இல்லை போல இருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்தது. இது வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்கணும் கோடி வசூல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ற இது இல்லை. அது வந்து கேபி சார் எடுக்கும்போது அது பெரிய படமா ஓப்பன் ஆச்சு அந்த படம்லாம். இப்போ வந்து 2வது படம், 3வது படம் வரும்போது இருக்குன்னு ஒரு பெரிய ஓப்பனிங் ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது பிறகு 2வது தான் நான் என்னோட கேள்வியை நான் மையப்புள்ளிக்கு இப்போ நீங்க வரீங்க. வெற்றி அப்படிங்கிற இலக்கை எப்படி தீர்மானிப்பது? இப்ப நீங்க வந்து தாக்கம் அப்படின்னு ஒரு படத்துக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரே வாரத்துல 150 கோடி சம்பாரிச்சுட்டு மக்கள் 2வது வாரமே மறக்கிற திரைப்படங்கள் இங்க உண்டு. கரெக்ட். ஆனா நான் பார்த்த அனுபவம், நான் 2 முறை திரைப்படத்தை பார்த்திருக்கேன். பார்த்த அனுபவத்துக்கு இதை மறக்க முடியாது. கண்டிப்பா இந்த வசனமும் மனசுல நிக்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்கும்போது இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு கோடிகளுக்கான வசூல் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை கிடையாது. இது வந்து நீங்க வந்து இதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, நம்ம யாருக்கு குறித்து இது வந்து எல்லா பாமர மக்களும் பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பாமர மக்கள் சினிமாவுக்கு வர்றது வந்து பொழுதுபோக்குக்காக. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அவங்கள மனசை மாற்ற முடியும்னு நான் நினைக்கல. ஓகேங்களா? இது வந்து படிச்ச மக்கள் கிட்ட, அதாவது சமுதாயத்தில் நடக்கிற இந்த விஷயங்களை நீங்களும் போராடணும், ஒரேடியா வந்து சப்மிசிவா இருந்துடாதீங்க, எல்லாருமே போராடணும், அட்லீஸ்ட் ஒரு படிச்ச மக்கள்கிட்டயாவது ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். அதுக்கான ஒரு முயற்சியா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு தொடக்கத்தை உண்டாக்கி இருக்கு. எண்ட்ல அதான் சொல்றாங்க, முடிவு வரும்போது என்ன சொல்றாங்க, போராட அடுத்த நாள் தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வந்து ஒரு பாமர மக்கள்கிட்ட உடனே எதிர்பார்க்க முடியாது. இட் வில் டேக் டைம். அதாவது இது அதனுடைய டைம் நிறைய ஆகும். இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி எல்லாம் வரணும்னா பெரிய பெரிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா கொண்டு வரணுங்கிறது அது அந்த படைப்பாளிகளுடைய நோக்கம். அதுக்குள்ள விவாதத்துக்கு போல நான் கேட்கறது,
இந்த பாமர மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா படமே பாமர மக்களின் கதை தானே. நீங்க ஒரு டாய்லெட்டுக்காக அப்ளை பண்ணிருக்கிற ஒரு கிராமவாசியினுடைய சொந்த அனுபவமா தான் இதை பாக்குறோம். அப்ப அதைத்தான் திரையில அவங்க பார்க்க போகும்போது அதற்கான வரவேற்பு வரலைன்னு மக்கள் மேல குறை சொல்றது சரியா, இல்ல இதை ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர் தரப்போ விநியோகஸ்தர் தரப்போ முன் வரலைங்கிற குறையை சுட்டி காட்டு? இல்ல இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு ஒரு 130 தியேட்டர்ன்றது கரெக்டான ஒரு, முதல்ல அவர் ரிலீஸ் பண்ணது 130 திரையரங்கு ரிலீஸ் பண்ணாரு. இப்போ இத்தனை படம் வந்த பிறகும் இந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை படம் ஒரு எதிர வந்து நிக்குது. இருந்தும் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேசப்படுது, ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் உண்மையான வெற்றி. ரெண்டாவது வெற்றி என்ன நீங்க அது ஒன்று பார்க்கணும். ஒரு 100 கோடி படம் 150 கோடி கலெக்ட் பண்ணது அது வெற்றின்னா, ஒரு 3 கோடியில எடுக்கப்பட்ட படம் 4 கோடி வெற்றி அடைறதும் வெற்றி தான். ஏன்னா 3 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் நான் வந்து அதனுடைய தயாரிப்பாளர் பிரபு சார்ட்ட பேசியிருந்தேன். நான் பிரபு சார் என்கிட்ட சொன்னார், சார் படம் வெற்றியை தாண்டிடுச்சு, இப்போ இதை ரீமேக் நிறைய கேட்குறாங்க, வேறு மொழிகளில் பண்ணணும்னு கேட்குறாங்க, நான் பண்ணணுமா இல்லையான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன், கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கண்டிப்பாக கொடுங்க, இந்த பிரச்சனைகள் எல்லா ஊர்லேயும் இருக்கு, கண்டிப்பாக கொடுங்க, அந்த ஊர்லேயும் அது நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தயாரிப்பாளர் பொறுத்தவரையும் ஒரு படம் என்றைக்கு அவர் போட்ட முதலீடு திரும்ப வருகிறதோ, முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு கைடன்ஸ் தான் நான் எப்பவுமே ஒரு தயாரிப்பில் பார்ப்பேன். மகேந்திரன் சார் சொல்லியிருக்காரு, ஒரு திரைப்படம் என்பது ஒன்லி வணிக வெற்றி மட்டும் இல்லை, ஒன்லி பேர் மட்டும் இல்லை, வணிக வெற்றியும் ஒரு சிறந்த பேரும் கொடுக்கும்போது தான் அது சிறப்பான ஒரு சினிமாவாக உருவாகிறது. அந்த வகையில் இன்னைக்கு ஜோக்கர் வந்து வணிக வெற்றியும் பெற்று, அதாவது வணிக வெற்றினா 3 கோடி போட்ட படம் ஒரு 4 கோடி வரது வணிக வெற்றி தான் என்னை பொறுத்தவரையும். 4 வருதோ 5 வருதோ அது முக்கியம் இல்லை. இது 100 கோடி கலெக்ட் பண்ண நம்ம நினைக்க கூடாது, அதை எதிர்பார்த்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம கம்பேர் பண்ண கம்பாரிசன் எங்க வருதுன்னா, திரு ராஜமுருகன் அதுக்கான அந்த ஒரு பிரம்மாண்டத்தை முன்னாடி கட்டமைக்கிறது இருக்குல்ல, அது ஜோக்கர்னுடைய போஸ்டர்ஸ் கட்டமைச்சது, ஒரு எதிர்பார்ப்பை கட்டமைத்தது, பிரம்மாண்டத்தை கட்டமைக்கவில்லை. அவர் பேசும்போதே 2 இடங்கள் இது மாதிரி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேட்டகரைஸ் பண்ற இந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஜோக்கர் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ண வேண்டிய படமா, இது மாதிரியான திரைப்படங்கள் இது 130 தியேட்டர் வந்தாலே சரியா இருக்குங்கிறத ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. ஏன்னா ஒரு படைப்பாளனா நான் இந்த கதையை எழுதுறேன், அந்த கதைக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது எனக்கும் தயாரிப்பாளருக்குமான பேச்சுவார்த்தையில் அதை சரியாக செய்கிறோம். அதுதான் என்னுடைய பணியா இருக்கு. அந்த படம் ரெடியான பிறகு அந்த தயாரிப்பாளருடைய முழுக்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு தேட்டரில் அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது. அந்த வகையில் நிச்சயமாக வந்துட்டு என்னுடைய தயாரிப்பாளர்கள் ரொம்ப சிறப்பாக இதுக்கான ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதுக்குள்ளே எனக்கு தெரியாது அது குறித்து. இல்லை, அதாவது படைப்பாளியாக என் படைப்பு இவர்களுக்கானது அப்படின்னு டேர்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இவர்களுக்கான படம் அப்படின்னு நம்ம எடுத்து எடுக்கும் போது இவர்கள் எல்லாம் சென்று சேர்ந்தது அப்படின்ற ஒரு திருப்தி வரும். பொதுவாக படைப்பாளிகள் அப்படி யாரும் வைத்துக் கொள்வதில்லை என்றது என்னுடைய புரிதல். ராஜமுருகன் அப்படி ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வைத்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதல. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க ஒன்னு பார்க்கணும். இது படம் வந்து நீங்க வந்து ஒரு 300 தியேட்டர் 400 தியேட்டர் ரிலீஸ் பண்ணனா, இந்த அதுல நடிச்ச ஒரு நடிகர் ஒரு முக்கியமான நடிகரா இருக்கும்போது எல்லா கிராமங்களையும் நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி கிளியரா இருக்காரு. அதாவது இந்த கதைக்கு இந்த ஹீரோ போறோம் நம்மளுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகர், ஏற்கனவே நல்ல பேர் இருக்க ஒரு நடிகர் இருக்கு, ஆனா நல்லா நடிப்பார்னு தெரியல இருக்கும், ஆனா பெரிய நடிகர் இல்ல, பேர் இல்ல, அதாவது எல்லா ஊர்லயும் உடனே ஓடி வந்து பாக்குற நடிகர் இல்ல. அதனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் தெளிவா இருக்காரு. இதுதான் என்னுடைய பாயிண்ட். இது வந்து இதே படத்தை வந்து அவர் வந்து கேட்டிருக்கலாமே, ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் வச்சு எடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா 300 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த அளவு இந்த கதையை சொல்லி ராஜமுருகன் போர்ஷனுக்குள்ளே போல அவர் படைப்பாளியா அவர் எல்லைக்குள்ள அவர் நின்று கொண்டார். இல்ல ஒரு படைப்பாளியா அவரே கேட்கிறது, நீங்க இப்ப பாஃப்டா மாதிரி அமைப்புகளை கல்லூரிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், தமிழ் சினிமாவோட தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி தான். அதை பற்றிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது தெரியுது. அங்கதான் நான் கேட்க விரும்புறது, ஒரு படைப்பாளி தன் எல்லைக்குள் நிறுத்திக் கொண்டால் அந்த படைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், அடுத்தடுத்த கட்டங்கள் அது அவங்க மறுபடியும் இந்த மித்துக்குள்ள இருக்காங்களா? ஒரு திரைப்படம் ஒரு 3 நாள் 4 நாள்ல தெரிஞ்சிச்சாலே அதனுடைய ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, பல இடங்கள்ல அந்த முகநூல் விமர்சனங்களை, முகநூல் பாராட்டுகளை பார்த்து கொண்டு பலர் வந்து தியேட்டர்ல ஷோஸ் இல்ல அப்படின்னு காத்திருந்தவங்க பல பேர் இருக்காங்க. இந்த வாரத்துக்கு மேலதான் அவங்களுக்கு கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட ரசிகர்களை ஏமாற்றும் செயலாக ஏன் அது இருக்க வேண்டும்? ஏன் அந்த மித்தை உடைக்க கூடாது? இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு படைப்பாளி எடுக்க தயாராகும் போது விநியோகஸ்தர்கள் தரப்பில் அதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்ப்பதற்கு ஏன் தயாராவதில்லைன்னு தான் என்னோட விநியோகஸ்தர்கள் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஷோக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வரணும். ஓகே, 100 பேர் 200 பேர் வரணும்னு சொன்னா அதுல ஒரு முகம் தெரியணும். இல்ல ஒரு இயக்குனர் வந்து பிரம்மாண்டமான, அதாவது பேருள்ள ஒரு இயக்குனராக இருக்கணும். அது வர வரையும் இந்த டைம் எடுக்கும். இப்போ ராஜமுருகன் சார் அடுத்த படத்துக்கு இந்த கேள்வி நீங்க வராது, இந்த டிபேட்டே வராது. அவருடைய படம் 250 ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஜோக்கர் எடுத்த
டைரக்டர், குக்குன்னு ஆல்ரெடி கொடுத்தாரு, ஜோக்கர் எடுத்த இயக்குனர், அதனால வந்து அவருக்கு அடுத்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புலேயே ஒரு ஆடியன்ஸ் வந்து நிற்பாங்க. இப்போ ஒரு அடுத்த படம் வந்து பெரிய ஹீரோ இல்லைனாலும் ஒரு 200 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு வளர்ச்சி தான். நீங்க எடுத்த உடனே ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையணும்னு நினைக்க முடியாது. சினிமா வளர்ச்சி அப்படிதான் சினிமாவோட இயல்போட அது வருதுன்னு புரிஞ்சுக்கிறேன். பெருமாள் மணிகண்டன், திரு தனஞ்சயனோட ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு விமர்சகராக இந்த படம் திரையரங்கிலிருந்து வெளிவந்தவுடன் உடனடி தாக்கமாக எதை கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, குறிப்பாக அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு கண்டெம்பரரினஸ், இந்த படம் பேசுகிற இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ வந்து நிச்சயமாக தமிழ்நாடு வந்து அதை தாண்டிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எது ஆடியன்ஸோட ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு கண்டெம்பரரினஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எந்த இஷ்யூ தமிழ்நாடு தாண்டிச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உதாரணமாக இப்போ கழிப்பிடம் கட்டுகிற இஷ்யூ இருக்குது இல்லைங்களா? கழிப்பிடம் கட்டுகிற இஷ்யூவில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா அது கழிப்பிடம் மட்டும் இல்லை, அது மற்ற சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்குது. இப்போ எப்படின்னா கழிப்பிடம் கட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. அந்த பணம் வந்து அக்கௌண்ட்டில் தான் போய் விழுது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறது, வீட்டில் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறது. அப்புறம் நான் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ அரசாங்கம் கொடுக்குற இந்த தொகையோட இன்னமும் கூடுதலான தொகையவே சேர்த்து கழிப்பிடம் கட்டக்கூடிய விஷயங்களும் கிராமப்புறங்களில் நடக்குது. ஆக இது போன்ற திட்டங்களை உள்ள கொண்டு வர்றது வந்து இங்கே உள்ள பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த படம் இவ்வளவு ஆடியன்ஸை இவ்வளவு நெருக்கமாக நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல அதனுடைய வசனங்கள், ரெண்டாவது அதோட 2 முக்கியமான கதாபாத்திரங்கள். ஒன்று வந்து மன்னர் மன்னன், இன்னொன்று வந்து பொன்னூஞ்சல். இந்த 2 பேருமே இன்னைக்கு இருக்காங்க, சமூகத்தில் இன்னைக்கு இருக்காங்க. நீங்கள் பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும், பல கடிதங்கள் உங்களுக்கே வந்திருக்கும். இந்த நாட்டை நாளைக்கு காலையில் திருத்துறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, நாளைக்கு இந்த சிஸ்டத்தை நாளைக்கே மாற்றிடலாம், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட ஆதாரமான எலமெண்ட் என்னன்னு பாருங்க. அவங்க சிவில் சிஸ்டம் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், அதிகாரிகள் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், அரசியல்வாதிகள் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இராணுவத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் மன்னர் மன்னன் பாத்திரம் இதை தொடர்ந்து வியாபிச்சுட்டே வருது. அடுத்து நீங்க பொன்னூஞ்சலோட பாத்திரத்தை பாருங்க. இப்படி இந்த அமைப்பை புரிந்து கொண்டு போராடுகிறவர்கள், இந்த அமைப்போட எப்படி உரையாடணும்னு தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. அப்ப இந்த 2 பாத்திரத்தையும் இந்த இயக்குனர், இந்த திரைக்கதை ஆசிரியர் மிக அழகாக தன்னோட வசனங்கள் மூலம் பின்றார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த மன்னர் மன்னன்கிறவன் ஒரு மனப்பிறழ்வானவன் அல்லது வந்து இவன் ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ற. ஆனா நான் அப்படி பார்க்கவே இல்லை. இது போல மன்னர் மன்னன்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. இந்த நாட்டை ஒரே நாள்ல மாத்துறதுக்கு சார் ராணுவ ஆட்சி தான் சார் சிறந்தது, வெள்ளக்காரன் தான் சார் இந்த நாட்டை நல்லா ஆண்டான் அப்படின்னு சொல்ற பல பேர் இன்னைக்கும் இருக்காங்க. ஆக 3 விஷயங்கள், ஒன்று வசனம், இன்னொன்று அதனுடைய இந்த பாத்திரங்களை இந்த கதாசிரியர் பின்னி பிணைந்த விதம், இந்த 2ம் தான் பெருவாரியான ஆடியன்ஸ்ட கொண்டு போய் சேர்க்குது. அந்த ஆடியன்ஸும் நீங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருநகர, நீங்க கிராமங்கள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பை பற்றிய அல்லது இந்த அரசியல் அமைப்புக்கு ஊடான எந்த புரிதலும் இல்லாத ஆனால் இந்த சிஸ்டத்து மேல ஒரு கோபம் இருக்கக்கூடியவங்க தான். ஆக அந்த ஆடியன்ஸை போய் இந்த திரைப்படம் மிகச் சரியாக எட்டி இருக்கிறது. ஏன்னா இவங்க தான் வந்து முகநூல்ல இருக்காங்க. நீங்க இந்த திரைப்படத்தில் வந்து நாம ஒன்றை மறந்து விடக்கூடாது. தண்ணீர் பேசப்பட்டது போல தண்ணீர் மிக கடுமையான விவாதங்களை எழுப்பியது. ஜோக்கர் படம் பேசிய விஷயம் ஏன் மிக கடுமையான எதிர்வினைகளை எழுப்பவில்லை? ஏன்னா நீங்க ஜோக்கர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அது உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா அதுதான் வந்து வட்டியும் முதலும் எழுதிய ராஜமுருகனுடைய வெற்றி. ஏன்னா அந்த வசனங்கள் அது முழுமையா இருக்கு. பிறகு இந்த திரைப்படத்துக்கே உரிய அந்த இடத்த வந்து ஒரு கதைக்களத்துல ஒரு மையமான ஒரு இடத்துல வந்து ஒரு வறண்ட நிலப்பகுதிகளுக்குள்ள ஒரு செழித்து வளர்கிற காதலாக அவர் பின்னி இருப்பது, அந்த காதலுக்கு ஒரு அரசியல் சார்ந்த கூறுகளை எடுப்பது, இது எல்லாமும் சேர்ந்து ஒரு நகர்ப்புற ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்தை பத்தி சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப பெரிய வைரலா மாறுது. ஒரு சோஷியல் டிப்ரெஷன், சமூகத்தின் மீதான அதிருப்தி, எல்லாருக்கும் வாக்களிக்க எப்படி உரிமை இருக்கோ அது மாதிரி இந்த சிஸ்டமை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை ஒவ்வொருக்கும் பங்கு இருக்கு, அந்த ஆசையும் அவர்களுக்கு இருக்கு. ஆனா தொடர் நிராகரிப்புகள், தங்களுக்கான எந்த விஷயமும் எதுவும் நடக்கிறது இல்லைங்கிற அந்த பிரதிபலிப்புகள், இதை வந்து நீங்க எந்த மாதிரி சொல்ல விளைந்தீர்கள்? சொல்ல விளைந்ததை சரியாக இந்த கதாபாத்திரங்கள் மூலமா சொல்ல முடிந்திருக்கிறதா? இல்லை, நிச்சயமா நான் நினைத்ததை சொல்லிட்டேன்.
இப்போ அது சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறது பார்வையாளர்கள் தான் அதை சரியாக சொல்லணும். அதற்கான விமர்சனங்கள் என்னை வந்து அடைகிற விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள் அது சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு தான் வந்து சேருது. அதில் இருக்கக்கூடிய சில குறைகள் அந்த விமர்சனங்கள் வருது, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். பட் பெரும்பாலும் நான் என்ன அரசியலை முன்வைக்க விரும்பினனோ, எதை சொல்ல விரும்பினனோ அது நிச்சயமாக நிறைவேறி இருக்கு. சமூக புறக்கணிப்பு அப்படிங்கிறது யாருக்கு நிகழுதுன்னா சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் நிகழுது அப்படின்ற அந்த ஒன் லைன் வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆகி கடைசியில போறவங்க மைண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே அனுப்புறீங்க. இப்படி சொல்வதன் மூலமாக என்ன விளைவு ஏற்படும் நம்புறீங்க? இல்லை, முதல் விஷயம் வந்து இந்த படம் முழுக்க இவ்வளவு அரசியலை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு திரைக்கதைக்குள்ளே எங்கே வருது அப்படின்னா, கான்டெம்பரரி இந்தியாவுடைய சூழல். கான்டெம்பரரி இந்தியாவில் அவ்வளவு லோட்ஸ் இருக்குது. நம்ம தினசரி இது கடந்து போகிற லோட்ஸ் இருக்கு இல்லையா? காலையில் நம்ம முகப்புத்தகத்தில் ஆரம்பிப்பதோ அல்லது ஒரு ஊடகத்தை தொடங்குவதோ நாம் பார்க்கிற விஷயங்களோ நிறைய லோட்ஸை வந்து கடந்த 10 ஆண்டுகளின் மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் மிகப்பெரிய லோட்ஸை கொண்டு வந்து சேர்க்கிறதா நான் நம்புகிறேன். ஸோ அது வந்து இந்த திரைக்கதையில் பிரதிபலிக்குது. நான் எழுதும்போது நானும் அந்த மக்களில் ஒருத்தவனை தானே எழுதுறேன். ஸோ அது வந்து இதில் பிரதிபலிக்குது. இன்னொன்று, தன்னுடைய குரலை அதிகாரத்துக்கு எதிராக நிறுத்த விரும்புகிற ஒருவனுடைய இயலாமை இருக்கு இல்லையா? அது வந்து இன்றைக்கு மணி சொன்னது மாதிரி அது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன்கிட்டமே இருக்குது. இந்தியாவில் கான்டெம்பரரி இந்தியா சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக அது மாறி இருக்கு. மூன்றாவது, ஒரு பெரிய முரண் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான முரணாக நான் கருதுவது, நம்மை லீடு பண்ணுவதற்கு, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவதற்கு, நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்கான ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களிடமே நிறைய முரண் இருக்கு. அதாவது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை பற்றி பேசுகிற ஒருவர் இயற்கை வளங்களை சுரண்டுபவராக இருக்கிறார். அப்படியான சுரண்டுபவராக இருப்பவரால் தான் இயற்கையை பாதுகாப்பது பற்றின ஒரு இதை கொடுக்க முடியுது. இங்கே அந்த முரண் தெரிந்துமே அவர் பின்னால் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த முரணை வந்து நம்ம ஒரு மக்களின் ஒரே மனிதன் குரலாக முதல்ல பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த படத்துடைய முதல் விஷயம். ஸோ அதனால திரைக்கதை அந்த அமைப்புக்கு முன்னாடி இந்த அரசியலை தான் பேசணும் அப்படின்னு விரும்பினேன். அதுதான் இந்த படமா வந்திருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்து இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். இந்த திரைப்படம் குறித்து ஃபேஸ்புக்ல இருந்த பல விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனத்தை பார்த்தேன். சமூகம் நிறைய இடங்கள்ல எதிர்மறையாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பிரதிபலிப்பதற்காக இந்த திரைப்படம் முழுவதும் எதிர்மறையான சித்தரிப்புகளையே கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஆட்டுக்கு நீதி கிடைப்பதை தாண்டி எல்லா இடங்கள்லயும் பிரச்சனைனே பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்படி பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் குறித்து பேச வைத்திருக்கிறார் இயக்குனர், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி பேசுவதன் மூலமாக தான் நீங்க பிரச்சனைகளை பேச முடியும். ஏன்னா ஒரு விபத்துல இருந்து வர கோபம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே வரும். நீங்க ஒரு விபத்தை சந்திக்கிறீங்க, அந்த விபத்தினுடைய கட்டமைப்பை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோபம் வரும். அப்போ ஒரு விபத்துல இருந்து தான் அவனுக்கு ஒரு கோபம் கிளந்தெழுது. அந்த கோபத்தில இருந்து அவன் இப்படிதான் அதுதான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம அங்கதான் ரிலேட் ஆகிறோம் அந்த படத்தோட. அப்படி எதிர்மறையை நீங்க பேசவே இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா இந்த படம் வந்து நீங்க என்னதான் நாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது நிறைய கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் வந்து ஒரு சொலாசா இருக்கு. ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அதுதான் ஒரு சொலாசா இருக்கு. ஏன்னா அவன் இதெல்லாம் எப்படி பேசுறது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஏன் இப்போ அதே ஆடியன்ஸ் இன்னொரு கேள்வியை கேட்கறாங்கல்ல, இந்த படத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்க, இந்த படத்துக்கு ஏன் வந்து அரசியல் கட்சிகள் பிரச்சனை பண்ணல? அப்ப நீங்க அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த படம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் தொடக்கூடிய அடிப்படையான கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெளியே நின்று இந்த படம் பேசுகிறது அதனுடைய கட்டமைப்புல. ஆனால் இது வசனங்களா பேசுறது இருக்குல்ல, இந்த வசனம் வந்து இதை நாம எல்லாருமே வந்து நாம முகநூல்ல எழுதுறது தான். ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை இப்ப கூட ஒண்ணு வைரல் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா ராஜபாளையத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒருத்தர் அந்த சேரே இல்லாம இருக்காரு. அதை வந்து KS ராதாகிருஷ்ணன் ஒரு போட்டோவை போட்டிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதை பல பேர் அதை போட்டோ எடுத்து போடுறாங்க. அப்ப இந்த மாதிரி வெவ்வேறு சம்பவங்கள் இந்த வாட்ஸ்அப்ல நம்ம சில போட்டோஸை போடுறோம். அன்னைக்கு வந்து இந்த தாக்கப்பட்ட இந்த காவலர்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாக்குனதை நம்ம எடுக்கிறோம். அப்ப இது எல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது தெரிப்புகளாக இருக்கிறது. அந்த தெரிப்புகளை நீங்க இந்த அமைப்பின் மீதான ஒரு கோபமா வெவ்வேறு இடத்துல இந்த படம் பேசிக்கிட்டே போகுது. அப்போ அது ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி வச்சுட்டே இருக்குது. ஆனா இந்த கட்டி வைக்கிறத தாண்டி நீங்க இதோட உள்கட்டமைப்பு என்னவா இருக்கு, இந்த படத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாதான்
இந்த இந்த ஆதாரமான ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வரேன். திரு ராஜ்புரன், தமிழ் சினிமா அரசியல் பேசல அப்படின்னு ஒற்றை ஊர்ல சொல்லிட முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா திரைப்படங்களும் அரசியல் பேசிருக்காங்க. ஆனா அந்த ஃபார்ம் வந்து ஒரு கெட்ட அரசியல்வாதிக்கு எதிராக ஒரு கதாநாயகன் இருப்பார், அந்த அரசியல்வாதி இறுதியில வீழ்த்தப்படுவார்னு இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த இண்டிவிஜுவல்ஸையும் நீங்க கமிட் பண்ணல, சிஸ்டம் தான் தொடர்ச்சியா விமர்சிக்கிறீங்க. இது வந்து உங்க ஸ்கிரீன் பிளேல திட்டமிடப்பட்ட ஒன்றா, இண்டிவிஜுவல்ஸ்குள்ள போகாம சிஸ்டம் விமர்சிக்கணுங்கிறது என்ன மாதிரியான அரசியலோடு நீங்கள் அதை எழுதியிருக்கீங்க? நிச்சயமா திட்டமிடப்பட்ட ஒண்ணுதான். முதல் விஷயம் வந்து இந்த படம், இந்த திரைக்கதையோ இந்த படமோ ஒரு தன்னியல்பு சினிமா அப்படின்னு நான் சொல்றேன். தன்னியல்பு சினிமா அப்படின்னா வழக்கமா ஒரு திரைக்கதைக்கான ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, 10வது நிமிடம் கதை தொடங்கணும், கிளைமேக்ஸை நோக்கி நகரணும், அப்படி எதுவுமே இந்த படத்துல இருக்காது. முதல் விஷயம் இது நான் வந்து சினிமாவா சொல்றேன். சினிமாவா இந்த திரைக்கதையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தொடங்குவது வரை முடிவது வரை எந்த ஃபார்முலாக்குள்ளேயும் இல்லை. இது என்னால் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். இதில் இது நாளைக்கும் அப்படிதான் இது இருக்கும். இது வந்து நான் எழுதி எடுத்த ஒரு படம். ஸோ அது அது ரொம்ப தன்னியல்பாக எழுதப்பட்டது. இரண்டாவது வந்து வில்லனாக யாரை முன்னிறுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்போவுமே இருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. எப்போவுமே வில்லனாக வந்து ஒரு சிஸ்டத்தையும் அதிகாரத்தை அலட்சியமாக பயன்படுத்துபவர்கள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால கொலாப்ஸ் ஆகிற சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த படத்தின் வில்லனாக ஒரு மணல் லாரியை நான் நிறுத்தியிருப்பேன். மணல் லாரிங்கிறது இயற்கையை சுரண்டுகிற ஒட்டுமொத்தத்துடைய ஒரு குறியீடு. அந்த லாரிக்கு சொந்தமானவரை நான் காட்டிட்டேன்னா அவர் தான் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. அதல்ல, அந்த லாரியோட சொந்தக்காரர் யார் வேணாலும் இருக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமாக இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்துகிறேன். அது திட்டமிடப்பட்டு பண்ணப்பட்டது தான். ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அந்த கமர்ஷியல் ஏரியா விட்டுட்டு திரைக்கதை மற்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபருங்கிற அடிப்படையில் இந்த ஸ்கிரீன் பிளே ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி இருக்கு, மித்த உடைக்குதுன்னு சொல்ற அதே நேரத்தில் புது ட்ரெண்டை உருவாக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அவர் சொன்ன மாதிரி ஆப்வியஸ் நேச்சர், தன்னியல்பாக வந்த கதை தான், இது மாதிரி நாளைக்கு தன்னியல்பாக கதைகள் வரலாம், வராமல் போகலாம், ஆனா இது ஒரு எனக்கான ஒரு பேட்டர்ன், ஒரு இண்டிவிஜுவல் பேட்டர்ன் அப்படின்னு ராஜமுருகன் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி தன்னியல்பான ஸ்கிரீன் பிளே வந்து வந்திருக்கு, ரெகுலரா வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து ஒழிவு திவஸ்தே கலி அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி அரசியல் பேசின ஒரு படம். அதுல ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே கிடையாது. இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருவராலும் எழுதப்படுகிறது. அதாவது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை சொல்றாரு, அவ்வளவுதான். இதுல வந்து அதை ஏன் கேக்குறேன்னா, இங்கு பல அரசியல் திட்டமிடப்பட்டு அரசியலை பேசிய பல படங்கள் என்னால உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அது இருவர் தொடங்கி பல படங்களை சமகால நடப்பு அரசியலை பேசிய படங்கள், மிக திட்டமிடப்பட்டு இந்த அரசியல தான் நாங்க பேச போறோம்னு துவக்கத்திலிருந்து பேசப்பட்ட படங்கள். நீங்க மலையாள சினிமாவை கம்பேர் பண்ணும்போது மலையாள சினிமால நடப்பு முதலமைச்சர் ஒருவரையோ முன்னாள் முதலமைச்சரையோ நேரில் அந்த உருவத்தை கொண்டே நீங்க விமர்சிக்க முடியும். அந்த அளவுக்கு இங்க ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இல்லைங்கிறது இந்த சமூகத்தின் மீதான ஒரு மிக கடுமையான ஒரு விமர்சனம் தான். ஆனால் அந்த சூழல்லையும் ஒரு தன்னியல்பு வந்திருக்கு, அதற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா என்ன காரணம் தான் கேட்கிறேன். எப்படி நான் காரணம் என்ன சொல்லுன்னா, இது வந்து அதாவது எல்லார் மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கம். இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அதுல அடிப்படை பிரச்சனை என்ன, ஒரு டாய்லெட் கட்டுறது தான் பிரச்சனை. ஒரு பொண்ணு ஒரு லைன்ல கதையா என்ன பாத்தீங்கன்னா, இந்த கதை என்ன, அந்த டாய்லெட் மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா இந்த கதையே இல்லை, இந்த மன்னர் உருவாக்கி இருக்க மாட்டார். கரெக்டுங்களா? ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் கட்டுறதுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோத்தரும் நம்ம ஸ்வச் பாரத் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பாம்பேலயும் சரி, டெல்லியிலும் இல்ல தமிழ்நாட்டோட ரிப்போர்ட் நீங்க தெரியாம பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து 100% சினிமாவுடைய கட்டமைப்பு பத்தி பேசுறவங்களோட பிரச்சனை அதுதான். ஏன் வந்து எந்த அரசியல் தலைவர் இந்த படத்தை பத்தி எதிர்வினை ஆற்றல அப்படின்னா, நீங்க 2004 தமிழ்நாட்டில் டாய்லெட் பத்தி நம்ம கவனம் வந்துட்டோம். நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, யுஎனோட ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, 85%, அதுவும் தருமபுரி தான் லோயஸ்ட் காஸ்ட்ல டாய்லெட் கட்டுறாங்க, 7592 ரூபாயில. நான் இதை கொஞ்சம் முன்னாடி போய் நான் புரிஞ்சுக்கிறேன். விகடன்ல வந்து அண்ணன் வந்து ஒரு தொடர் எழுதுனாங்க, ராஜமுருகன். அந்த தொடருக்குள்ள ஒரு தெரிப்பு இருக்கும். அண்ணனோட பெரிய பலம் நான் எதை பாக்குறேன்னா, அப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. என்ன ஒரு கேரக்டர் அண்ணன் மாத்திடுவாங்க, உங்கள ஒரு கேரக்டரா மாத்திடுவாங்க, சார ஒரு கேரக்டரா மாத்திடுவாங்க. அதுக்குள்ள ஒரு எல்லையும் ஒரு நையாண்டியும் அண்ணன் கொண்டு வருவாங்க. நீங்க வந்து அதுல ஒரு அரசியல் களம் ஒண்ணு, ஒரு பண்ருட்டி பத்தி சொல்லும்போது சென்னை சிட்டில அதே புள்ளிவரத்தை நானும் கோட் பண்றேன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகள்ல 80% கழிப்பறைகள் இல்ல. இன்னொன்னு மணி என்னன்னா, இந்த படத்தில் இந்த காட்டக்கூடிய கழிவறை பிரச்சனை இருக்கு இல்லையா, இது தர்மபுரியில் நான் சந்தித்து கேட்டு அமைக்கப்பட்ட காட்சிகள். இது எல்லாமே என்னன்னா, தர்மபுரியில டாய்லெட்டுகள் கட்டப்பட்டிருக்கு, நீங்க எல்லாத்தையும் போய் பாருங்க, அது டாய்லெட் கிடையாது, எல்லாமே பாதி கட்டி முடிக்கப்பட்டு அப்படியே போடப்பட்டது. இப்போ
இப்போ நீங்க அந்த கிராமங்கள் எல்லாத்துக்கும் போய் பாருங்க. இந்த இதை எடுக்கப்பட்ட சின்னக்காம்பட்டி, செக்காரப்பட்டி எல்லா கிராமங்களுக்கும் இப்போ நீங்க போய் பார்த்தாலும் எல்லா டாய்லெட்டும் கட்டி அதுதான் நான் டைட்டில் ஷாட்லயே அந்த டாய்லெட்டுக்கு இப்போ காட்டியிருப்பேன். அந்த பேசன் வந்து டாய்லெட்டுக்கு வெளியில புதஞ்சு கிடக்கும். நீங்க இப்ப நீங்க அந்த கிராமங்களுக்கு போனா நிறைய பேஷன்கள் அங்க என்னன்னா அது டாய்லெட்ங்கறத பாதி கட்டி இல்ல நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டீங்க, இது வந்து தண்ணீர் அடைஞ்சிச்சுன்னு அது ரொம்ப தப்பு. இன்னைக்கு சென்னையில நீங்க டேட்டா வச்சிருக்கீங்க, அவர் போய் படமே பார்த்திருக்காரு. படமே யதார்த்தமாவே தண்ணீர் அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல 30 மாவட்டங்கள்ல. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க தர்மபுரி மாதிரி வறண்ட பகுதியில் விட்டுருங்க, வளமான பகுதின்னு சொல்லப்படக்கூடிய மதுரையின் தெற்கு பகுதிகள் இந்த பிரச்சனை இன்னொன்னு இந்த ஓபன் டிஃபெகேஷன் பத்தி முதல்ல இந்தியர்களுக்கு இருக்கிற உணர்வு பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன், நம்ம எடுத்தோனே ஒரு வகையான அந்த உணர்வோட்ட பார்வையில அப்படி பறந்து விரிந்ததா பார்க்க வேண்டாம். நான் அதான் சொல்றேன், நான் அந்த இடத்துல தான் நான் சொல்றேன். கழிவறையில் பிரச்சனை இருக்கிற தமிழகத்துல இன்னொன்னு நான் எப்படி பார்க்கறேன், கழிவறையில் பிரச்சனை இருக்கிற கடைசி தமிழன் பிரச்சனையாகத்தான் இதை பார்க்கிறோம். அங்கிருந்து தான் இந்த இதே தொடங்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். இன்னைக்கு சென்னையில குறியீடு தான், அந்த குறியீட்டுல இருந்து அரசியல பேசுறது தேவைதானே. இந்த படம் வந்து மக்கள் மத்தியில இருந்தா இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் இங்க சென்னையில சிட்டில ரோட் சைடுல வாழற மக்களுக்கு பாத்தீங்கன்னா டாய்லெட் கிடையாது. இன்னைக்கு டி நகர்ல ஷாப்பிங் போகக்கூடிய ஒரு சுகர் பேஷண்ட்டை நீங்க கேஸ் ஸ்டடி எடுத்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்க ஒரு பனகல் பார்க்ல இருந்து ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒருவரால நீங்க டாய்லெட் போகணும்னா கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர் நடந்து தான் டாய்லெட் போகணும். நார்த் உஸ்மான் ரோடுக்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க வந்து பனகல் பார்க் தாண்டி தான் வரணும். இது எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. குறியீடுங்கிற அளவுல நம்ம அதை புரியுது. அதே மாதிரி ஒவ்வொரு திட்டமும் அந்த கழிவறைங்கிற அந்த இடத்த நீங்க வேற ஒரு ரீப்ளேஸ் பண்ணாலும் ஒவ்வொரு திட்டமும் மக்களை சென்றடைவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடைத்தரகளால் நடக்கக்கூடிய ஊழல்கள், அதையும் அது அதுதான் முக்கியமா சொல்லுது. அது கழிவறை மட்டும் இல்ல, பாதியில இருக்கக்கூடிய கான்கிரீட் வீடுகளும் நரேகா போன்ற திட்டங்களுமே வந்து நான் அதை தான் சொல்றேன். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், நான் இந்த இடத்துல இருந்து அந்த வாதத்தை எடுக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய பங்களிப்புங்கிறது இங்கதான் இருக்கு. ஏன் வந்து நரேகா மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டில் அதிகமான மக்களை சென்று அடைகிறது, அதிக பேருக்கு சென்று சேர்கிறது, பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஹரியானாலையுமே கூட குறைவா போகுது அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு. நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை பத்தி பேசல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இந்தியா முழுவதும் ஒண்ணுதான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு. அப்ப நான் இந்த பாத்திரத்தை நான் என்ன பண்றேன்னா, இந்த படம் வந்து அதிகமாக நான் சிவில் என்று சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸோட அவன் திரும்ப சொல்றான், நான் முப்படை தளபதிகளோட முன்னால வந்து நான் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ராணுவ ஆட்சியை வந்து நான் அமல்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் என்னன்னா இந்த காட்சி அமைப்புல நான் உன்னை பாக்குறேன், நீதித்துறை சம்பந்தமான காட்சி அமைப்புகள்ல அண்ணன் செலுத்தின கவனத்தை வந்து அரசியல் சார்ந்த காட்சிகளை காட்சிப்படுத்தும் போது இல்ல. அந்த ஒரு கேள்வி இருக்கு. முகநூல்ல வந்த விமர்சனங்கள் அடிப்படையில் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஜனநாயகத்தை ஸ்திரப்படுத்துவது அப்படின்ற அடிப்படையில் தான் சிஸ்டம் மீதான கேள்வி விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. ஜனநாயகத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு ராணுவ ஆட்சி அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த படத்தை அரசியல் ஆழம் தெரியாத இல்ல அரசியல் அறிவு சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பார்த்தால் அப்படி ஒரு ஆபத்து நிகழ்ந்துரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலையா? ராணுவ ஆட்சி என்பது சரின்னு வாதிட விரும்புறீங்களா? இல்ல அப்படி இல்லை, நிச்சயமா அதை சொல்ல வரல. வந்து ஜனநாயகத்தின் மீது நான் வந்து இந்திய ஜனநாயகத்தை முழுமையாக நேசிக்கிறவன், நம்புகிறவன். ஸோ அதனால ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு குரலை தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அது வந்து ஒருத்தனுடைய கோபத்தின் வெளிப்பாடு, அந்த பாத்திரத்தின் கோபத்தின் வெளிப்பாடு. அதை தவிர நான் என்ன பேசுறேன்னா, மக்கள் அதிகாரம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசுது இந்த படம். நீங்க மக்கள் அதிகாரம்ங்கிறது ராணுவ ஆட்சிக்கு எதிரானது. சோ அதை தான் இந்த படம் பேசுது. கோபத்தை தான் நான் அந்த விஷயம் வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பெருமாள் மணி சொன்ன மாதிரி இன்னைக்கு பெரு ஊடகங்களை தாண்டி மக்கள் கைகளில் ஊடகங்கள் வந்துருச்சு. ஒரு விபத்து இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் மிரட்டுறாரு, இல்ல ஒருத்தர் போலீஸ்காரரை ஒரு பொதுமக்கள் மிரட்டுறாங்கன்னா உடனே மொபைல் எடுத்து அதை ஷூட் பண்றதும், அதை ஃபேஸ்புக்ல அனுப்புறது, வாட்ஸ்அப்ல அனுப்புறது, மக்களே பத்திரிகையாளராக மாறிய சூழல் வந்துருச்சு. உங்களையும் என்னையும் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு பல இடங்கள்ல வேலைகளையே வந்து மக்கள் குறைக்க தொடங்கிட்டாங்க. இந்த சூழலில் இப்படி மக்கள் கைகளில் அதிகாரம் சென்றதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சீங்களா? நிச்சயமா யோசிச்சேன், நிச்சயமா. அதுவும் இந்த படத்திற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அது முக்கியமான காரணம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இன்னைக்கு காலைல ஒரு இயக்குனரோட, பெரிய இயக்குனரோட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நானும் அவரை பத்தி நிறைய ரொம்ப டிபேட் பண்ணோம்.
ராஜு சார் வந்து ஒரே ஒரு மாதிரி தான் எனக்கு மிஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவர் கொஞ்சம் கூட ஹோப் கொடுக்கல காமன் மக்களுக்கு. அந்த எண்ட்ல வந்து இந்த போராட்டம் பண்ண இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ண ஒரு ஆள் வந்து எதுவுமே ஜெயிக்க முடியாம, அதாவது அவனுடைய கொள்கைகளும் ஜெயிக்காம எதுவுமே போகாம கடைசியில வந்து ஹோப்பே கொடுக்கல. அதாவது கேபி சார் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கு, அச்சமில்லை தண்ணி எல்லாத்துலயும் ஒரு ஹோப் இருக்கு. இவர் ஹோப்பே கொடுக்கலன்றதா அவருடைய ஒரு குறையா இருந்தது. நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், அது ஒரு குறையா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அது தோணல. நான் படம் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன், இந்த படத்துக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் எண்டிங். ஏன்னா நான் சாவார் நினைச்சேன், எப்படி சாவ போறாருன்னு பார்த்திருந்தேன். மணலாரி வச்சு சேர்த்தாரு, எனக்கு கண்டிப்பா தெரியும் அவர் போறாருன்னு. ஆனா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வந்து தோணுச்சு கரெக்ட். அது ஒரு அதனால ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் மக்கள் மத்தியில் இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. உங்களுடைய பாயிண்ட் இல்ல நிச்சயமா. என்னன்னா முதல் விஷயம், நீங்கள் நம்பிக்கையை விதைப்பது எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி தவறான நம்பிக்கைகள் விதைப்பது அதை விட தப்பான விஷயம். ஸோ அதனால் ஒரு அதிகாரத்தின் அல்லது ஒரு அவற்றின் குரூரத்தை காட்டாமல் நீங்கள் ஒரு நம்பிக்கையை விதைக்கவே கூடாது. அதுதான் உண்மையாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இந்த கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மன்னன் இறந்த இடத்துலையே படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கேயே நீங்கள் படம் முடிஞ்சிருச்சு. அவன் இறந்த உடனே அந்த பெண் அங்கே இருக்கா அப்படிங்கிறது மேலேயே நீங்கள் எண்டு போட்டுடலாம். அதன் முடிந்த பிறகு அந்த பொன்னுஞ்சல் பாத்திரம் பேசுகிற வசனம், நாங்களா பைத்தியம் அப்படின்னு பேசி நாங்களாடா பைத்தியம் சாமின்னு சொல்லும்போதே அதையும் ரீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படத்தை முடித்திருக்க முடியும். அதாவது திரைக்கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு அப்புறமும் ஒரு காட்சி நகருது. அங்கே வந்துட்டு அந்த பெண் அப்படியே இருக்கிறாள். இந்த இசை வந்து நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்குது, நம்ம இது விபத்து இல்லை கொலைன்னு மணலாரி அடித்து கொல்லப்பட்டிருக்காரு, அதற்கான போராட்டத்துக்கு காந்தி சிலையிலேருந்து தொடங்க நீங்கள் வாங்கன்னு அவள் அழைப்பு விடுக்கிறா. அப்போ நாளை ஒரு போராட்டம், வீதிக்கு வா தோளாங்கிறதோட தான் நான் முடிக்கிறேன். அதுதான் நம்பிக்கை. அந்த அதுதான் நம்பிக்கை. இந்த படம் சொல்லுது தொடர்ந்து இவங்களுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகளால் தான் நம் சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிங்கறத தாண்டி யதார்த்தத்துக்கு உட்பட்ட கலை உணர்வோட முடிக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்ல, நம்பிக்கையோடு தான் முடிக்கிறேன். அந்த போராளிகளின் நம்பிக்கை போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் படத்தை முடிக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒரு இடைவேளை எடுத்து தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். அரசியலை பிரதிபலிப்பது அப்படிங்கிறது திரு ராஜமுருகன் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஏதேனும் வரையறைகள் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த வரையறைக்குள் அரசியலை பேச வேண்டும், அரசியலை வந்து இது பண்ணணும், அப்பதான் ஆர்ட் ஃபார்மும் கெடாம பேச வந்த பேசு பொருளும் இதாகாம போகும் அப்படின்னு இது நம்புறீங்களா? ஏன்னா அந்த மாதிரி எந்த வரையறையும் ஜோக்கர்ல என்னால பார்க்க முடியல. நிச்சயமா. ஆனா நான் சில வரையறைகளை நம்புறேன். அதான் ஒரு விஷயம், கருத்து ரீதியா வந்து தனி மனித விமர்சனம் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நிச்சயமா. அதாவது தனி மனித விமர்சனம்ங்கிறது சமூகத்தை தாண்டி அவர்களுடைய பர்சனல் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஆர்ட் ஃபார்மாக இருக்கணும். அது பிரச்சாரமாக அடுத்த இதுக்கு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் நான் இருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, தன்னியல்பு சினிமா அப்படிங்கிறது இது இந்தியா முழுக்க இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடங்களில் தமிழ்லையும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் இதை கொஞ்சம் வெளிப்படையான அரசியல் சினிமான்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நுண் அரசியல் சினிமாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நுண்ணரசியல் சினிமா கண்டிப்பா இல்லைங்க. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சதுரங்க வேட்டையோ, மெட்ராஸோ, குற்றம் கடிதலோ, கடைசியா விசாரணையோ, காக்காமுட்டி, இப்படி எல்லாமே இந்த சமூக அரசியலை பிரதிபலிக்கும். இது இந்தியா முழுக்க இன்னைக்கு அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இந்தியா முழுக்க வர ஆரம்பிச்சிருக்கு. கோர்ட்டோ, சாயரட்டோ, ஃபன்ரியோ, இப்படி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கதையோடைய தேவையினால நேரடியான அரசியலை பேசுகிற படமா ஜோக்கர் வந்து இருக்கு. ஸோ அதனால நிச்சயமா ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன சொல்ல வந்தாலும் அந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கணும், அது கலையாக மாறணும். அதுல 2000க்கு பிறகான காலகட்டங்களில் விசில் ப்ளோயர்ஸ், சமூக ஆர்வலர்கள், சமூகத்து கள போராளி, இவங்க வந்து லைம் லைட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அது வந்து இந்த வரலாற்று நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ஒரு சிஸ்டமை மாத்துறது, அதை தகர்ப்பது, இல்ல அதில் இருக்கக்கூடிய மோசமான அம்சங்களை வெளியில் எடுப்பது அப்படிங்கும்போது இது போன்ற இண்டிவிஜுவல்ஸ் ஆங்காங்கே செயல்படுவது போதுமானது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்க போகுதா? இவர்கள் எல்லாம் அணிதிரள வேண்டும் அப்படின்ற ஒரு அம்சத்தை நீங்க எப்படி சொல்ல விளைந்திருக்கிறீர்கள்? இப்படி தனியா இருக்கிறனாலதான் இவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், இவர்கள் ஒரு இயக்கமாக இல்ல ஒரு கட்சியாக ஒருங்கிணைக்கணுங்கிற தேவையை நீங்க சொல்லவில்லை இல்லையா? இல்லை, இந்த கதையில் அதை நான் சொல்லவில்லை. என்னன்னா நிறைய தனி மனித பங்களிப்புகள் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை, மாற்றத்தை உருவாக்கணும். அப்படியான பங்களிப்புகள் வந்து சமூகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கணும். ஸோ இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான அம்சமாக நான் அதை பார்க்குறேன். இரோம் சர்மிக்காக நாம் குரல் கொடுப்பதோ, கன்னியாகுமரியுடைய குரலை நாம் பிரதிபலிப்பதோ அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த தனி மனித பங்களிப்புகள் சேர்ந்து ஒரு நாள் அது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. விசில் ப்ளோயர்ஸ்னுடைய தாக்குதல் என்பது ரொம்ப தமிழகம் கூட அது விதிவிலக்கு இல்லைன்னு திருவண்ணாமலை சம்பவத்தை தொடங்கி பல சம்பவங்களை சொல்ல முடியும். இந்த படம் அவர்களுக்கு
அந்த கடைசி டேக்லைன்ல சொல்ற மாதிரி நாளை ஒரு போராட்டம் வீதிக்கு வாத்தோலான்னு அரைகூவலாக போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல சற்று அவர்களை மிரட்டி பார்த்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்ல அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நீங்க ஒரு சென்சிபிளான பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியால எங்க இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசில் ப்ளோயர்ஸோட குரலை வந்து உள்ள எடுத்துப்பாங்க. நீங்க அப்படிதான். நீங்க வந்து இந்தியா முழுக்க ஒரு நேரத்தில் காங்கிரஸ்க்கு போட்டியா இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு என்ன ஆனாங்க? கம்யூனிஸ்டுகளுடைய பல கூறுகளை பிராந்திய கட்சிகள் உள்வாங்கி கொண்டாங்க, உள்வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி விசில் ப்ளோயர்ஸோட குரல்களை ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க சென்சிபிளான, நீங்க ஒரு லீடர் வந்து ரொம்ப சென்சிபிள் இன்டெலிஜென்ட் தான் லீடர்ஸ் ஆகிறாங்க, நாம அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து தான் கொடுக்கணும். நீங்க இவங்க இயக்கமா திரண்டு வர்றது, அப்படி திரண்டு வர்றதுன்னா அண்ணால ஒரு பெரிய திரட்சி நடந்தது. அண்ணாவுக்கு பின்னால பல தம்பிகள் அப்படி கலந்து எழுந்தாங்க. ஒரு 50 வருஷம் அது ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் அண்ணா வந்து ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டாரு, கிரவுண்டையும் புரிஞ்சாரு, கான்ஸ்டிடியூஷனையும் புரிஞ்சாரு. அந்த இடத்துல தான் அவர் ஒரு நவீன உரையாடலை, ஒரு நவீன இயக்கத்தை கட்டி எழுப்புறாரு. அதனாலதான் வந்து நீங்க வந்து ஒரு கே மேரேஜ் பத்தி ஒரு சட்டம் வந்தா திமுக கேட்கவே வேண்டாம், ஏன்னா அவங்க இதை ஆதரிப்பாங்க அப்படின்னு டைம்ஸ் நவ் பேசுறோம். ஓகேங்களா? அப்ப இந்த விசில் ப்ளோயர்ஸோட குரலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுமே உள்வாங்குது. ஆனால் இந்த விசில் ப்ளோயர்ஸ்ல இருந்து ஒரு லீடர் வரணும்னு வைங்களேன், அவன் ரொம்ப சென்சிபிளான இன்டெலிஜென்டா இருக்கணும். அதற்கான களம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த ஏன்னா நீங்களே இப்ப சமீபத்தில் ஒரு விசில் ப்ளோயர் அப்படி தாக்கப்பட்ட போது நீங்களே 1 hour இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஒரு பெரிய களத்துல தூக்கி இவ்வளவு இது இன்றைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லீங்களா? ஒரு மிகப்பெரிய விருதை நோக்கி நீங்க தூக்கி கொடுக்குறீங்க, பல லட்சக்கணக்கான ஆடியன்ஸ்ட கொண்டு போய் நீங்க அவரை சேர்க்கிறீங்க. ஏன்னா அவர் ஒரு இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு போராடுறாரு அப்படிங்கிறது. அப்போ அந்த தொடர் உரையாடல்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு அரசியல் என்பது, நான் இங்க தான் சொல்றேன், அரசியல் என்பது ஒரு தொடர் உரையாடல். அது ஒரு சம்பவத்தோட முடிஞ்சு போறது கிடையாது. ஆக இந்த தொடர் உரையாடலை ஒரு தனி மனிதன் எடுக்கிறானா, அல்லது இது போன்ற விசில் ப்ளோயர்ஸ்க்கு பின்னாடி மக்கள் திரள்றத பார்த்துட்டு ஒரு சென்சிபிளான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை உள்வாங்கிட்டு தங்களுடைய திட்டம் வச்சுக்கிறாங்க. நிகழ்ச்சி இறுதிப்படுத்துற தருணத்தில் இருக்கிறதுனால ஒரு கேள்வி 3 பேருக்கும் பொதுவா வைக்கிறேன். 3 பேரும் அந்த பதில பதிவு செய்யுங்க. உங்களிடமிருந்து தொடங்குறேன். இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னா பலர் பல காரணங்கள் சொல்லலாம். நீங்க என்ன காரணத்தை முன் வைக்கிறீங்க? கண்டிப்பா சமகால மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகா தெளிவா, அதாவது என்ன சொல்ல, கண்டிப்பா அது ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது கஷ்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனையை இவ்வளோ ஆதாரபூர்வமா, அதாவது பல விஷயங்களை, ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளும் கொண்டு வந்து ஒரே திரைப்படத்தில் கொண்டு வந்து அதை இவ்வளோ பல கருத்துக்களை சொன்னார். நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து அழகா இதுல கோர்வையா சேர்த்திருக்காரு. அந்த கேரக்டர் மூலமா, மன்னர் மூலமா எல்லாத்தையும் சேர்த்ததுனால தான் இந்த படம் வந்து மாபெரும் ஒரு பாராட்டப்படுது. இன்னைக்கு அதுக்கான வணிக வெற்றியும் பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, இந்த திருட்டு விசிடி நம்ம பேசிட்டே இருக்கோம், அதுக்கு ரொம்ப அழகா என்ன பண்ணாரு, நீங்க வந்து ஒரு வேளை திருட்டு டிவிடியில் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா, ஆன்லைன்ல பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தார், ஒரு பப்ளிசிட்டி. அதுக்கு கான்சியஸா இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட மனசாட்சி கேட்டதுனால 1000 ரூபாவும் 500 ரூபாவும் 100 ரூபாய் அனுப்பிச்ச அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வந்த போது மக்கள் இன்னும் வந்து அதாவது ஒரு அந்த அளவு 100 ரூபாய்லாம் அனுப்பும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதாவது இவருடைய எண்ணம் என்னன்னா, 1 லட்சம் மக்களாவது இந்த படத்தை பார்த்து ஒரு நம்பிக்கை, அதாவது போராடணும் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது கான்சியஸா, அதாவது நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் அவருடைய கருத்து. அது வந்து இன்னைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, ஒரு திருட்டு விசிறி பார்க்கறது நம்ம தப்பு, இந்த படத்தை பார்த்தது பரவாயில்ல பார்த்துட்டோம், அதுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுப்போம் 500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாக்கமே இந்த படத்துக்கு 3வது வெற்றி நான் சொல்லுவேன். உங்களுடைய இறுதி கருத்து? இல்ல, இந்த படத்தினுடைய வசனங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தினுடைய வசனங்கள். 2வது, நீங்க என்ன, நாம் பெரும்பாலும் முகநூல்ல இயங்கக்கூடிய அல்லது சமூக வலைத்தளங்களில் தீவிரமா இயங்கக்கூடியவங்க ஒரு டோன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அரசை அந்த டோன்ல தான் விமர்சிப்பாங்க. நிறைய பேர் இது நம்மளை பத்தின படம் தான், மன்னன் மாதிரி தான் நம்மெல்லாம் அரசியலோட உரையாடுறோம் அப்படி தெரியாமலே இந்த படத்தை பார்த்துட்டு வராங்க. இது வந்து முகநூல்ல இயங்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல அரசியலை பேசக்கூடிய ஆனால் மிகச்சிறந்த வசனங்களை உள்ளடக்கிய ஒரு திரைப்படம். ராஜ்முருகன், படைப்பாளியாக உங்கள் படைப்பை நான் ஏன் பார்க்க வேண்டும் ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்க பதில் என்ன, உங்க இறுதி கருத்து? யாரோ வந்து நமக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒரு மனிதர் செல்போன் டவர் மேலே ஏறி நின்று ஏன் நமக்காக சாகணும்? யாரோ ஒரு பெண், நந்தினிங்கிற ஒரு பெண், குடிக்காதீங்கன்னு போய் நம்ம காலில் ஏன் விழணும்? யாரோ சேர்ந்து தான் நமக்கான போராட்டங்களையும் நமக்கான கண்ணீரையும் நமக்கான புன்னகையும் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ சக மனிதருக்காக போராடுவதும் சக மனிதருக்காக குரல் கொடுப்பதும் நமக்காக போராடுவது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படியான ஒரு நம்பிக்கையையும் போராட்ட உணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு சிறிய பங்களிப்பு இந்த படம். ஸோ அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மாற்று சினிமா என்று பேசப்பட்டு அதற்கென தனியாக வரையறைகள் வைக்கப்பட்டு திரைப்படங்கள் வைக்கப்படுவதும் மாற்று சினிமாக்கென்று தனியாக ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய பல்வேறு அரசியல்களை இந்த ஜோக்கர் திரைப்படம் உடைத்து இது அனைவருக்குமான சினிமாவாக மாறியிருக்கிறது என்ற நம்பிக்கை கீற்றை தொடர்ச்சியாக அந்த படத்தின் இயக்குனரும் அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட பலரும் முன்வைத்து வருகிறார்கள். முகநூல்கள் இது போன்ற பல்வேறு விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது. திருட்டு விசிடி வரை நடப்பு அரசியலை இந்த திரைப்படம் ஏதோ ஒரு வடிவத்தில் பேசியிருக்கிறது என்ற அளவில் புரிந்து கொண்டு இந்த விவாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கொண்டு அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் எதிர்த்து பேசிட்டு